இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரமேஷ் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, மங்களம் அல்லது மங்களம் இந்த லாவண்ணா போடுறோம் இல்லையா, இந்த லாவண்ணா போடும்போது இந்த பள்ளிக்கூட லா அப்படிங்கறத போடுறதா இல்ல குண்டுலா அப்படின்னு சொல்றா இல்லையா, இதனை எப்படி குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பள்ளிக்கூட லா அப்படிங்கறது வந்து பொது நகர லா அப்படிங்கிற பேர்ல சொல்லுவா. அதே மாதிரி இந்த குண்டுலா அப்படின்னு சொல்றத வந்து மேல்நோக்குலா அப்படின்னு சொல்லுவா. இதுல எந்த லாவண்ணாவை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்டு அவர் வந்து ஒரு காணொளியை அனுப்பி இருந்தார். அந்த காணொளியில பார்த்தோம்னா, இது தெரியாம போச்சு அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு காணொளியானது வந்திருந்தது. அந்த காணொளியில பார்த்தோம்னா ஒரு கார்ட்ஸ் நிறுவனம், அந்த பத்திரிகை எடுக்கக்கூடிய கார்ட்ஸ் நிறுவனம் அவர்கள் சார்பாக ஒரு தமிழ் பேராசிரியர் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு போர்ட்ல வந்து இந்த லாவண்ணா லாவண்ணா மற்றும் ழகரம் இருக்கு இல்லையா, அதற்கான விளக்கத்தினையும் சொல்கிறார். அதுல பார்த்தோம்னா இது வந்து பொது நகர லா அப்படிங்கறத பெருசா கொடுத்திருக்கா. அதே மாதிரி அந்த குண்டுலா அப்படிங்கறத மேல்நோக்குலா அப்படிங்கறத கொடுத்திருக்கார். அதே மாதிரி அந்த ழகரம் தமிழுக்கே உரிய சிறப்பம்சம் அந்த ழகரம் இல்லையா, அதனை வந்து ஒரு சிறப்பு ழகரம் என்ற பெயரில் அவர் விளக்கி இருக்கிறார். மிக அற்புதமான விரையில விளக்கி இருக்கிறார். அது போக அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம் எல்லோரும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு தவறு, காலம் காலமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பத்திரிகை அடிக்கும் பொழுது நிகழும் மங்களகரமான அந்த லாவண்ணா வந்து அந்த பொது நகரத்தை போடுகிறார்கள், அதாவது இந்த பள்ளிக்கூட லாவினை போடுகிறார்கள். இவ்வாறு போடக்கூடாது. அந்த மங்களம் அந்த லாவண்ணாவை போட்டோம்னா அது நிறைவு அப்படிங்கிறத குறித்து விடும். இவர்கள் இந்த வாழ்விலே அடியெடுத்து வைக்கிறார்கள் இந்த மணமக்கள். ஆக அந்த குண்டுலா இருக்கு இல்லையா, அந்த மேல்நோக்கு லாவினைத்தான் போட வேண்டும். அந்த மங்களம் என்பதுதான் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சுபத்தினை குறிக்கும் என்று சொல்வதோடு நிறுத்தாமல் அவர் மேற்கொண்டு என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, இந்த மங்களம் என்கின்ற வார்த்தையானது ஒப்பாரியில் வருகிறது, அது இறுதியை குறிக்கிறது. அது ஒப்பாரியில் வருவதால் அதனை உபயோகிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆசிரியரானவர் சொல்லி இருப்பார். இங்கேதான் நமக்கு அப்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வர்றது. சர்வ நிச்சயமாக அது போல் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஏன்னு சொன்னா, நம்ம தமிழ் அகராதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, தமிழ் அகராதி எடுத்து பார்த்தோம்னா இந்த மங்களம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய அந்த சுபம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் கொடுத்திருப்பா. ஆஸ்பீஷியஸ் அப்படின்னு கூட இங்கிலீஷ்ல கொடுத்திருப்பா. அதே மாதிரி அந்த பள்ளிக்கூட லாவினை போடக்கூடிய அந்த பொது நகரத்தினை போட்டாலும் மங்களம் அப்படிங்கிற வார்த்தைக்கும் ரெஃபர் மங்களம் அப்படின்னே கொடுத்திருப்பா. இந்த இரண்டு வார்த்தைகளுமே ஒரே பொருளைத்தான் தருகிறது என்பதை தெளிவாகவே அகராதியானது குறிப்பிடுகிறது. இது போக அபிதான சிந்தாமணின்னு ஒரு புத்தகம் இருக்கு இல்லையா, அந்த புத்தகத்தில் எடுத்து பார்த்தோம்னா, அபிதான சிந்தாமணியில பார்த்தோம்னா மங்களம் அதாவது அந்த குண்டுலா அப்படி போட்டோம்னா, மேல்நோக்கு லாவை போட்டோம்னா அதற்கான அது என்னென்ன அர்த்தம் என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் குறிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்திருக்கா தெரியுமா. மங்களம் என்பதற்கு சாமரம், நிறைகுடம், கண்ணாடி, தொட்டி, முரசு, விளக்கு, கொடி, இணை கயல் அப்படின்னு சொல்றா. கயல்னு சொன்னா மீன், இணை கயல்னு சொல்லிட்டு இத்தனை அர்த்தங்களும் அத்தனையுமே வந்து ஒரு சுபத்தை குறிக்கக்கூடிய விஷயமாகத்தான் கொடுத்திருக்கிறார்கள். அதே போலத்தான் இந்த மங்களம் என்பதும் சுபத்தினைத்தான் குறிக்கிறது அப்படிங்கிறதையும் தெளிவாகவே சொல்லி இருக்கா. ஏன்னா இது வந்து வடமொழியிலிருந்து அப்படியே டிரைவாய் வந்த சொல். மங்கள வாரம் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, செவ்வாய்க்கிழமைய. செவ்வாய்க்கிழமையினாலே நல்ல நாள் என்ற பெயரிலே தான் சொல்லுவோம். இது ஒரு மங்கள வாரம் அப்படின்னு சொல்லுவா. மங்களம் அப்படின்னு சொன்னாலே ஜெயமங்கலம் சுபமங்கலம்னு சொல்றோம் இல்லையா. ஆனா எப்போ சார் மங்களம் எப்ப பாடுவா, மங்களம் பாடினா அதோட முடிஞ்சு போயிடுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்பா நினைக்க கூடாது. மங்களம் என்கின்ற வார்த்தை முடிவினை குறிக்காது. ஏன்னா மங்களம் பாடிட்டா அப்படின்னு சொன்னா அது முடிஞ்சு போயிடுதுன்னு அர்த்தம். அப்படி அந்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்க கூடாது. நம்ம போகும் பொழுது மன நிறைவோடு சுபத்தோடு வீட்டிற்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படி வேணா புரிஞ்சுக்கோங்களேன். இந்த 60s 70s 50s எல்லாம் பார்த்தோம்னா, சினிமா முடியும் போது பார்த்தோம்னா சினிமால வந்து கடைசியா பார்த்தோம்னா சுபம் அப்படின்னு சொல்லி முடிப்பா. சுபம்னு சொல்லி முடிக்கிறாங்கிறதுக்காக சுபம் என்கின்ற வார்த்தை இறுதியை குறிக்குமா? ஏன் அதுக்கு அப்புறம் கூட வரலாமே. 70s 80s 90s எல்லாம் பார்த்தோம்னா சினிமா முடியும் பொழுது வணக்கம் அப்படின்னு சொல்லி போட்டு முடிக்கிறா. வணக்கம்னு சொல்லி போட்டு முடிக்கிறா அப்படிங்கிறதுக்காக அந்த வணக்கம் என்கிற வார்த்தை முடிவினை குறிக்குமா? யோசிச்சு பார்க்கணும் இல்லையா. வணக்கம்னு எதுக்கு சொல்றா, மீண்டும் வருக அப்படிங்கிறதுக்காகத்தானே. வணக்கம்னு சொன்னா என்ன அர்த்தம், முதல்ல வர்றவாளையே பார்க்கும் பொழுது சார் வணக்கம் சார் அப்படின்னு தானே சொல்றோம். ஆக வணக்கம் என்கின்ற சொல் எப்படி துவங்குகிறதோ அதே போலத்தான்
மங்களம் என்கின்ற வார்த்தையும் மங்களகரமான அப்படின்னு வரும் பொழுது அவர் முதல்ல ஒரு வார்த்தையை சொல்றார். மங்களம் என்பது நிறைவினை குறிக்கும் சொல்லு. நிறைவு அப்படின்னு சொன்னா நிறை குடம் போல் எப்பொழுதுமே வாழ்விலே எல்லா விதமான வளங்களையும் பெற்று நிறைவாக வாழக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டானது அமைந்திருக்கிறது அப்படின்னு தானே அதுக்கு அர்த்தம். நிகழும் மங்களகரமான அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா விதமான வளங்களையும் பெற்ற நிறைவான ஆண்டு என்றுதான் நாம் பொருள் காண வேண்டுமே தவிர அதிலே குறை கூறக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். அதனை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்ப என்ன ஆறுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஃபேஸ்புக் எல்லாம் வரும்பொழுது இதுதான் சரி போல இருக்கு, இது தப்பு போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் ஒன்று முட்டாள்கள் அல்லவே, இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி சார், அப்படியே அந்த குண்டுலா வரக்கூடிய, அதாவது உங்கள் பாணியில சொல்லணும்னா மேல் நோக்குலா வரக்கூடிய அந்த மங்களம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல, ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தானே சொல்றீங்க, அப்ப மங்களகரமானே போடலாமே அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரும் தெரியுமா? எதனால அதை யூஸ் பண்ணலன்னு சொன்னா இந்த மங்களம் அப்படிங்கிற வார்த்தை இன்னொரு பொருளையும் குறிக்கிறது. அது என்ன பொருள் சொல்லி பார்த்தோம்னா வசிப்பிடம் அல்லது இருப்பிடம், ஒரு பகுதியை குறிக்கின்ற சொல்லாக தமிழர்களால் பயன்படுத்தப்பட்டு வந்ததால் தான் அந்த மங்களத்திற்கும் இந்த மங்களத்திற்கும் வித்தியாசம் வேண்டும் என்பதால் இந்த மங்களம், அதாவது பள்ளிக்கூட லாவை போடக்கூடிய அந்த பொதுநகரத்தை போடக்கூடிய மங்களத்தை இந்த சுபத்திற்கு பயன்படுத்தினார்கள். மங்களம்ங்கிறது எப்படி சார் இருப்பிடத்தை குறிக்கும் சொன்னா நிறைய ஊர்கள் பெயரையே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே. திருமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு, நீடாமங்கலம்ங்கிற ஒரு ஊர் இருக்கு, கண்ணமங்கலம்ங்கிற ஒரு ஊர் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, நாயுடு மங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர் பார்த்தோம்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும், சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஏன் உங்கள் பகுதியிலே கூட நிறைய மங்கலம் என்று முடியக்கூடிய நிறைய ஊருடைய பெயர்களை பார்க்கலாமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமங்கலம்னு சொன்னா திரு என்கின்ற மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பகுதியாக அதனை பிரித்தார்கள். நீடாமங்கலம்னு சொன்னா அது நீராடும் மங்கலம். அந்த நீடாமங்கலம்ங்கிற ஊரை சுத்தி 3 ஆறுங்கிறது போகும், அந்த இடத்துலதான் போய் நீராடணும் அப்படின்னு சொன்னா அதற்காக அது நீராடும் மங்கலம், நீராடுகின்ற இடமாக அதனை நீராடும் மங்கலம் என்பது நீடாமங்கலமாக மாறிவிட்டது. அதே மாதிரி நாயுடு மங்கலம்னு சொன்னா நாயுடு என்கின்ற பிரிவினர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியாக இருந்ததால் அதை நாயுடு மங்கலம் என்ற பெயரிலே அழைத்தார்கள். சதுர்வேதி மங்கலம் என்று சொல்வார்கள். அந்த ஊர்ல பார்த்தோம்னா 4 வேதங்களையும் படித்த அந்த அந்தணர்கள் அதிகமாக வசித்த பகுதி என்பதால் அதனை சதுர்வேதி மங்கலம் என்ற பெயரிலேயே அந்த ஊரினையும் அழைத்தார்கள். இப்படி மங்களம் என்பது இருப்பிடத்தை குறிப்பதால் தான் அதிலிருந்து வேறுபடுத்தி காட்ட வேண்டும் என்பதால் அந்த மங்களம் என்கின்ற அந்த பள்ளிக்கூட லாவண்ணாவை, அதாவது அந்த பொதுநகரத்தை உபயோகப்படுத்தினார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆக இதுவும் சரியான வார்த்தை தான் என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.